வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாங்க, இது வந்து ரீக்ரியேஷன் தான். நம்ம சேனலில் ஒரு ஃபர்ஸ்ட் ரீக்ரியேஷன் மேக்கப் பண்ணலான்னு தான். ஸோ தீபிகா படுகோனோட பத்தமிசிதல் சாங்கோட ரீக்ரியேஷன் தான். ஸோ அவங்கள மாதிரியே நம்மளால மாறிட முடியாது. பட் அவங்க என்னென்னலாம் அங்கே அதில் பண்ணியிருக்காங்க, என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காங்க, என்ன மேக்கப், ஐ லுக் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ ஐ லுக்குமே இந்த மாதிரி தான். அவங்க நல்லா போல்டு விங் லைனர் போட்டிருந்தாங்க, நோஸ் பின் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நோஸ் பின், லிப்ஸ்டிக் எல்லாமே அதே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் நீங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிங்கன்னா நான் வர்சன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா கொஞ்சம் என்ன வீடியோ காட்டுறன்றதை வந்து லூட்டி வச்சுட்டுருக்கேன். இதான் என்னோடய பிஃபோர் ஸ்கின் இப்படி தான் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஹேர் விட்டதுன்றதுனால அதை வந்து லைட்டாக அப்படி ஓரமாக பண்ணிவிட்டு பின்லாம் பண்ணல, அப்படியே காது ஓரமாக வச்சுட்டு. ஸோ என்னோடய நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ மை ஆல் டைம் ஃபேவரட். இது இல்லாமல் நல்லா இருக்க முடியாது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு ஜெல் டைப் லோஷன் இது. ஸோ டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும் அண்ட் நம்ம ஃபேஸில் சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ஆயிலியாக அந்த மாதிரி எதுவும் தெரியாது, நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற லோஷன் டைப்பு என்னோடய ஃபேவரட். உங்களுக்கும் நியூட்ரிஜன் மாய்ஸ்சரைசர்ஸ்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை போட்டதுக்கப்புறமா நான் எப்போவுமே ஐப்ரோ ஃபில் பண்ணுறதை காட்ட மாட்டேன். பட் இந்த லுக்கில் என்னென்னா இதுதான் மெயின். அவங்களுக்கு வந்து தீபிகா படுகோனுக்கு வந்து ஐப்ரோ வித்தியாசமாக இருக்கும், எனக்கு ஐப்ரோ வித்தியாசமாக இருக்கும். நான் ஐப்ரோஸ்லாம் பண்ண மாட்டேன்றதுனால ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் அந்த ஹேர் மேலே மறைக்கிறது. ஸோ நான் எந்த ஒரு கம் அந்த மாதிரிலாம் போடாமல், ஏன்னா அது போட்டால் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ அதனால தான் நான் எந்த கம்ஸும் யூஸ் பண்ணாமல் என்னோடய ஹேர்லேயே எப்படி பண்ணலாம், ஐப்ரோஸ் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ அவங்கள மாதிரியே ஐப்ரோஸ் பண்ணோம். அதுக்காக நான் ஒரு ஜெல் பேஸ் ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கிட்லேருந்து என்ன பண்ணேன்னா, ஐப்ரோஸ் வந்து அவங்க எப்படி விங் பண்ணி எப்படி போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி நம்மளும் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா ஒரு திக் லேயர் வந்துட்டு அப்படியே ஒரு தின் லேயர் மாதிரி இருக்கும் தீபிகா படுகோனுக்கு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ, அந்த பத்தமிசிதல் சாங்கில் வந்து அவங்களுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் ஃபோனை பார்த்துட்டு அவங்க ஐப்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அதே மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஐ லுக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிட்ட தெரியும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐ லுக். பட் இந்த ஐ லுக் ரொம்ப சிம்பிள் தான். இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நல்லா பிரைட்டாகவும் ஐ லுக் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஐப்ரோ பண்ணிக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஹை எண்டில் நீங்கள் வந்து ஜெல் லைனர்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் ஐப்ரோ கிட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வந்து இது பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் பிகினர் நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ண போகிறது இல்லைன்னா நீங்கள் போய்க்கலாம். நம்ம அவங்களோட மேக்கப்பே ரீக்ரியேஷன் பண்ண போகிறோம் சொல்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ நான் நார்மலாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட அந்த எக்ஸஸ் ஹேர் எதெல்லாம் நம்ம அந்த ஷேப்புக்கு மறைக்கணுமோ ஸோ ஹேர் மேலேயே வந்து நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நான் கன்சீல் பண்ணுறது என்னோடய ஐப்ரோ மேலேயே தான் நான் வந்து கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு லைட்டர் ஷேடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து நான் நல்லா இது பண்ணிக்கிறேன். இப்போ அவங்களோட ஐப்ரோஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ நல்லா ஃப்ரண்ட்டில், அதாவது ஸ்டார்டிங்கில் திக் வந்து அப்படியே எண்டிங் வந்து ரொம்ப தின்னாக முடியும் அவங்களுக்கு அந்த லுக்கில். ஸோ அந்த சாங்கில் இருக்க மாதிரியே நம்மளும் வந்து ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா மேலே ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் யூஸ்வலாக எப்போவுமே இந்த ஐப்ரோ வந்து ஹைலைட்லாம் பண்ணி காட்ட மாட்டேன். பட் இது ஒரு லுக் ரீக்ரியேஷன்னும் போது இதுதான் எனக்கும் ஃபர்ஸ்ட் ரீக்ரியேஷன். நான் இந்த மாதிரி எந்த மேக்கப்பும் ரீக்ரியேஷன்லாம் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் சேம் ட்ரெஸ் இருக்குது என்கிட்ட, சாரீ இருக்குது. ஸோ அதே மாதிரி சேமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரியே தான் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட பண்ணலாம். பட் என்ன மாதிரி ஐப்ரோஸ்லாம் நீங்கள் வந்து சேம் ஆஸ் பண்ணணும் அது மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்கள் நேச்சுரல் ஐப்ரோ ஷேப் என்னமோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு விட்டுடலாம்.
ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து போய்க்கலாம். நான் வந்து அவங்களது ரீக்ரியேஷன் பண்ணணுன்றதுனால நான் இந்த மாதிரி ரீக்ரியேஷன் அவங்க ஐப்ரோஸ் மாதிரியே சேம் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து, அதை இன்சைட்டில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், பட் டியூட்டோரியலுக்காக ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணேன். அண்ட் எனக்கும் ஓகே, ஓரளவு பிடிச்சிருக்கு ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணி அதை போடுற மேக்கப் வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ ஆரஞ்சு கரெக்டர், இது ஒரு பீச் கரெக்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த பீச் கரெக்டரை எடுத்து எனக்கு எங்கெல்லாம் வந்து டிஸ்கலரேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் போட்டுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நெத்தியில், வாய் சுற்றி, மூக்கு கிட்ட, கண்ணு கீழே, அண்ட் என்னோட 2 சீக்ஸில் அந்த மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துலலாம் நான் இதை போட்டுக்கிறேன். என் கண் இப்போ பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், பட் பேர் பண்ணிக்காதீங்க. அண்ட் NC45 நினைக்கிறேன், 45 அந்த ஷேட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ NW கூட யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து NCயில் எடுத்துக்கிறேன், NC45. ஸோ கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு அதுக்கு தான் அந்த ரியாக்ஷன், வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், அந்த ஃபவுண்டேஷனை வந்து நான் என்னோடய ஃபேஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சைடு ஃபேஸில் வந்து நான் ஈவனாக போட்டு விட்டுக்கிறேன். ஸோ அப்படி போட்டால், ஏன்னா டக்குன்னு ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது உங்களோட ஃபேஸ் டெக்ஸ்சர் பொறுத்து. ஸோ எனக்கு வந்து எது போட்டாலுமே வந்து டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஸோ நான் இம்மிடியேட்டாக வந்து அதை போட்டு பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அங்கங்கே பேட்சாக தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஏன்னா டாட்டாக வச்சுட்டு நம்ம பண்ணும்போது வித்தியாசமாக இருக்கும். ஸோ நான் அந்த கண்ணை வந்து ரொம்ப பிரைட் ஆச்சு பார்த்தீங்களா, அதை மேலேயே போட்டுக்கிறேன். பிகாஸ் அந்த பிரைட்னஸை கம்மி பண்ணுறதுக்காக, என்னோட ஃபேஸ் மாதிரியே இருக்கிறதுக்காக நான் வந்து என்னோட ஃபேஸில் என்ன ஃபவுண்டேஷன் போட்டேனோ அந்த ஃபவுண்டேஷனையும் நான் என்னோட ஐஸ்லையும் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அதில் வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சாஃப்ட் பிளெண்டிங் தான், ரொம்ப ஹாஷாலாம் எதுவும் நான் பிளெண்ட் பண்ணல. ஸோ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு பிளெண்டர்ஸ் விட இந்த ப்ரஷ்ல போடுற மேக்கப் வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, அது அப்படியே கவரேஜ் நம்ம என்ன போடுறோமோ அதே மாதிரி இருக்கும். பிளெண்டர் வந்து கொஞ்சம் இழுத்துக்கும், அதனால எனக்கு அந்த பிளெண்டர் பிடிக்காது. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்கின் லைக் மேக்கப்பாக வேணும்னா நம்ம பிளெண்டர் வழியாக போய்க்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஸ்லோவாகவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு சைடும் அதே மாதிரி ஈவனாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்குக்கும் நல்லா போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த ஷேடை வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு போடுறீங்களோ அதே ஷேடை மேட்ச் பண்ணுற மாதிரி நெக்குக்கும் போட்டுக்கோங்க, சேம் ஃபவுண்டேஷனும். நான் வந்துட்டு இதுக்கு மேலே ஹைலைட் பண்ணுவேன்னு சொல்கிறதுனால ஹைலைட்டர், அந்த ஹைலைட் பண்ண என்ன ஒரு ப்ராடக்ட், கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ யூஸ் பண்ணுறோன்னா அதை நெக்குக்கு போட்டு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதனால நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸை மட்டும் வைப் பண்ணி எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மேக்கப் போகிறதுனால நெக் வந்து அப்படி தான் இருக்குது அந்த லுக்கோட இதுவே. ஸோ இதுக்கும் அது என்னோட NC45 ஃபவுண்டேஷனே வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா என்னோட ஐஸ் வந்து அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து ஈவன் ஆயிடுச்சு, பார்க்கவும் பயம் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த கவரேஜ் எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். இப்போ எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, மார்க்ஸ் இருக்குது, அதனால் வந்து நான் கொஞ்சம் ஹெவியாகவே போய்க்கிறேன். NC இன்னொன்று, நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ, ஒரு லாக்மே இருக்கோ, மெபிலின் ஃபவுண்டேஷன் இருக்கோ, LA Girl இருக்கும், என்ன வேணால், பாபி ப்ரௌன், இல்லை உங்கள்கிட்ட என்னை விட ஹை எண்டில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி போடலாம். ஸோ பேஸ்ட் ஆன் உங்களோட இஷ்டம் தான், எதுவுமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு வேணும் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது வந்து வேணும்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ என்னன்றது. அண்ட் இப்படி தான் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங் தான். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஹைலைட்டிங் அடுத்த 2வது டைம் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹைலைட்டருக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஹைலைட்டரை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து மேக்கு இது இன்சைட், பட் நல்லா தான் இருக்கும் அந்த லுக். ஃபைனலாக டோட்டலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் தான் அது நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நான் நல்லா போட்டுக்கிறேன், சும்மா இஷ்டத்துக்கு போட்டுக்கிறேன், நீங்கள் வந்து அதை பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுடுறோமா, அதுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நடுவில் நான் எங்கள் மம்மி கிட்ட பேசிக்கிட்டே வீடியோ எடுத்தேன்னா, ஸோ அதுதான் என்னோட ரியாக்ஷன்லாம் விதவிதமாக இருக்கும். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்காதீங்க, கண்டுக்காதீங்க, அப்படி விட்டுருங்க. ஸோ எனக்கு வந்து நான் கான்டோர் எதுவும் பண்ணல இந்த மேக்கப்பில்.
அவங்க எதுவும் அந்த மாதிரி எதுவும் பண்ணி காட்டல. அந்த மேக்கப்பில் வந்து அவங்க அப்படி பண்ணல, வெறும் ஃபவுண்டேஷன் ப்ளஷ் தான் போயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்கின் லைக் ஃபினிஷாக தான் இருந்துச்சு தீபிகாவுக்கு. ஸோ அது மாதிரியே நம்ம பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டிங் பண்ணும் போதே எனக்கு கான்டோர் பண்ண ஒரு ஃபினிஷில் வேணும்னு சொல்லி நான் அந்த மாதிரி நல்லா ஒரு ஹைலைட்டரையே வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் ஒரு ஹைலைட்டரே போட்டுக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, கன்சீலரே ஹைலைட்டராக நான் அந்த மாதிரி ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில். அதுக்கப்புறமா வந்து நோஸ் கான்டோர். அவங்க நோஸ் பார்த்துருப்பீங்க, தீபிகா படுகோனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். நோஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி நோஸ் கிடையாது. ஸோ அவங்க நோஸை வர வைக்கிறதுக்காக நான் வந்து இங்கே வந்து பாடாப்பட்டுட்ருக்கேன். ஸோ அந்த லுக்கை வந்து வரணும் எனக்கு எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு கான்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ஏதோ ஒரு அளவு வந்திருக்கு நான் நம்புகிறேன். ஃபைனலாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஸோ என்னோடய 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ப்ரஷில் போட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு போட்டுருவேன். இல்லைனா நீங்கள் 2 ஃபிங்கர் ஒரு ஃபிங்கரில் எடுத்துகிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிங்கர் வச்சு கூட போட்டுக்கலாம். ஸோ இதை தான் நான் திருப்பி கொஞ்சம் நல்லா பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்படிலாம் வந்து நோஸ் கான்டோர் ஃபேஸ் கான்டோர் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் ஃபேஸில் எல்லாம் கான்டோர் பண்ணல, வெறும் நோஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய நோஸில் வந்து நல்லா போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். பவுடருக்கு வந்து நான் Forever 52ஓட டெய்லி லைஃப் Forever 52ஓட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிரான்ஸ்லூசன்ட் பவுடரோட நான் என்ன பண்ணேன்னா, அதை நான் எடுத்தேன், ஆனால் அந்த வீடியோ காணும். ஸோ அந்த பவுடரோட நான் கொஞ்சம் வயலட் கலர் ஐஷேடோவும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு ஒயிட் பேஸ் எல்லோவாக டேர்ன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா NC ஃபவுண்டேஷன் மேக் வந்து சிலதெல்லாம் வந்து அதுவும் நான் போட்டதை எஸ்பெஷலி எல்லோ டோனாக தான் காட்டும். ஸோ அது மாதிரி எனக்கு காட்டக்கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சோண்டு அதில் வயலட் போட்டுக்கிறேன். இன்னொன்று Forever 52லேயும் வயலட்லேயும் வருது. ஸோ நான் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும். நைக்கா சம்மர் சேல் போயிட்டுருக்கு, பிங்க் சம்மர் சேல், அதில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நிறைய இருக்குது, நீங்களும் அதில் ஆர்டர் பண்ணுங்கள். அதுக்கான ஹால் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போட்டுடுறேன். ஸோ அந்த பவுடரை வச்சு நல்லா என் ஃபேஸ் ஃபுல்லாக என்னோட அண்டர் ஐஸில் வந்து பேக் பண்ணல. ஸோ நல்லா சும்மா ப்ரஷ் வச்சு வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன் எக்ஸஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பிளெண்டரை வச்சு திருப்பி நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ளஷ்க்கு வந்து என்னோட சாம்பர் வைசேஜ் பேலட்லேருந்து நான் ப்ளஷ் எடுத்துக்கிறேன். என்னோட ஃபேவரட் பேலட், அதனால தான் இதை வந்து நான் எல்லா வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு எதுக்குமே என்னால் போக முடியாது. சம்டைம்ஸ் க்ரீம் ப்ளஷ்க்கு நான் போனால் கூட எனக்கு திருப்பி இங்கே தான் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஷேடோக்கு போயாச்சு. ஐஷேடோ வந்து அவங்க ரொம்ப சட்டிலாக பிங்க் ஐஷேடோ மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸில் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ பிங்க் ஐஷேடோ போயிட்டு ஒரு விங் லைன் பண்ணியிருந்தாங்க. விங் லைன் வந்து நல்லா திக்காக பண்ணியிருந்தாங்க. தீபிகா ஐஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. தீபிகா படுகோன் ஃபேன்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க ஐஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்க மாதிரியே விங் லைனர் பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்காரா இப்போ போடலை, நான் மஸ்காரான்னு ஒன்று போடணுன்றத மறந்துட்டேன். இன்னொன்று அவங்க லேஷஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அவங்க நேச்சுரல் லேஷஸ் தான் அவங்க வச்சுருந்த மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருந்தது. அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் வந்து அவங்க ஒரு பேபி சாஃப்ட் பிங்க் மாதிரி லிப்ஸ்டிக் போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி லிப்ஸ்டிக்கே போயிட்டேன். சாரி, என்னோட மிரர் வச்சு மறைச்சிட்டேன். நான் பார்க்கவே இல்லை வீடியோ எடுக்கும் போது மிரர் வச்சு மறைச்சிட்டேன்னு சொல்லி. ஸோ அதுதான், சும்மா நான் என்னோடய ஃபிங்கரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், நோஸ் பின் போட்டிருந்தாங்க. நோஸ் பின் வந்து நான் மூக்கெல்லாம் குத்தலைங்க, அதனால் என்னால் வந்து அது மாதிரி போட முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட வந்து நிறைய பொட்டு இருந்துச்சு. அந்த பொட்டில் ஸ்டோன் போட்டு ஒன்று எடுத்து எனக்கு வந்து நோஸ் பின் மாதிரி செட் பண்ணிட்டேன். அவங்க நோஸ் பின் ரிங் நோஸ் பின் போட்டிருந்தாங்க. நான் அது வந்து சரியாக நோட் பண்ணல, எடிட் பண்ணும்போது தான் நோட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மஸ்காரா போட மறந்துட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஐலாஷை வந்து கேர்லர் வச்சு கேர்ல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் என்னோடய மஸ்காராவுக்கு ஃபேஸஸ் கெனடாவோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து சூப்பர் மஸ்காரா. நான் இது யூஸ் பண்ணுவேன், இல்லை மெபிலின் சூப்பர் கேர்ல் மஸ்காரா யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது 2 தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்.
ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சுட்டு இவ்வளோ தான் ஃபைனலாக மேக்கப் டன். உங்களுக்கு இந்த மேக்கப்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு. நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ இந்த மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று உங்களுக்கு யாரோட ரீக்ரியேஷன் வேணுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் கமெண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். நான் இப்படி விதவிதமாக எடுத்திருக்கேன். இன்னொன்று இப்படி எடுத்திருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நிறையா வரும். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். டாட்டா பாய்.